பொதுமக்களே, என் உயிரின் உயிரான விடுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் நாகை மாலிக்கு அறிவால் சுற்றிய நட்சத்திரம் சின்னத்தில் அவரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று உங்களை நான் வேண்டி விரும்புகிறேன். இதற்கடுத்து நாகையின் ஒரு பொதுக்கூட்டத்திலும் நான் பேச வேண்டும். இந்த தேர்தல் வழக்கமான சராசரி தேர்தல் அல்ல. இதை நாம் முதலில் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ பல தேர்தல்களை நாம் சந்தித்திருக்கிறோம். ஒரு புறம் திமுக தலைமையிலான அணி, இன்னொரு புறம் அதிமுக தலைமையிலான அணி அதிகாரத்திற்கான ஒரு போட்டி களமாகத்தான் தேர்தல் களம் கடந்த காலங்களில் இருந்திருக்கிறது. ஆனால் இந்த தேர்தலை 2016 நடந்த சட்டப்பேரவை தேர்தலை போல அல்லது 2011 நடந்த சட்டப்பேரவை தேர்தலை போல நாம் சராசரியாக பார்த்துவிடக் கூடாது. இந்த தேர்தல் தமிழ்நாட்டை பாதுகாக்க, தமிழ் மொழியை பாதுகாக்க, எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ்நாட்டில் இதுவரையில் நாம் பாதுகாத்து வந்திருக்கிற சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்க, சமூக நீதியை பாதுகாக்க நாம் போராட வேண்டிய, சபதம் எடுத்துக்கொண்டு களமாட வேண்டிய ஒரு நெருக்கடி நிறைந்த, சவால் நிறைந்த ஒரு தேர்தல். ஏனென்றால் ஒருவரம் திமுக தலைமையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இது திடீரென்று தேர்தல் நேரத்தில் உருவான கூட்டணி அல்ல. அதன் தளபதி அவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு தமிழகத்தை சூழ்ந்திருக்கிற ஆபத்தை முன்னுணர்ந்து ஜனநாயக சக்திகளை எல்லாம் ஒருங்கிணைத்து பல்வேறு போராட்ட களங்களின் ஊடாக கட்டி எழுப்பிய அணிதான் இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கான நுழைவுத் தேர்வு நீட், அதை எதிர்க்கிற போராட்டம், டெல்டா மாவட்டங்களில் அச்சுறுத்திக் கொண்டிருக்கிற ஹைட்ரோ கார்பன் திட்டம், அதனை எதிர்த்து நடத்துகிற போராட்டம், காவிரி நீர் உரிமைக்கான போராட்டம், தொழிலாளர் நல சட்டங்களுக்கு எதிரான போராட்டம், சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி என்கிற குடியுரிமை திருத்த சட்டங்களுக்கு, அந்த சட்டத்திற்கு எதிரான போராட்டம், அண்மையிலே நிறைவேற்றப்பட்ட புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிரான போராட்டம் என்று மோடி அரசின் மிகுமக்கள் விரோத சட்டங்களை எல்லாம் எதிர்த்து தமிழ் மொழியை காப்பதற்கும், தமிழர் நலன்களை காப்பதற்கும், தமிழ்நாடு மாநில உரிமைகளை காப்பதற்கும் அண்ணன் தளபதி அவர்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்பே உருவாக்கிய கூட்டணி தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. தொடர்ந்து நாம் பயணித்து வருகிறோம். திமுக, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஐஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி என்று தொடர்ச்சியாக 5 ஆண்டு காலம் எந்த நிபந்தனையும் இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் 2021 வருகிற சட்டப்பேரவை தேர்தலை கருத்தில் கொண்டு அந்த கணக்கின் அடிப்படையில் இல்லாமல் நாட்டை காப்பாற்ற, மக்களை காப்பாற்ற, மதவெறி சக்திகளிடம் இருந்து ஜனநாயகத்தை காப்பாற்ற, தொழிலாளர்களை காப்பாற்ற, விவசாயத்தை காப்பாற்ற, ஆற்று நீர் உரிமைகளை காப்பாற்ற, சுற்றுச்சூழலை பாதுகாக்க முன்னெடுக்கப்பட்ட முயற்சியின் விளைவாக உருவான கூட்டணி தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. ஆனால் அப்படியே எதிரில் பாருங்கள், அதிமுக தலைமையிலே உருவான கூட்டணி, அதிமுகவோடு இணைந்திருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகள் 3 தான். எத்தனையோ கட்சிகள் இருக்கலாம். அதிமுக, பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த 3 கட்சிகளும் கடந்த ஆண்டுகளில் எப்படி ஒருவருக்கொருவர் விமர்சித்துக் கொண்டார்கள் என்று உங்களுக்கு தெரியும். எவ்வளவு கேவலமாக பேசிக் கொண்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கும் யூடியூபிலே நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் எல்லா கதவுகளையும் திறந்து வைத்துக் கொண்டு யாரிடம் வேண்டுமானாலும் பேசலாம், பேரம் எங்கே படுகிறதோ அங்கே கூட்டணி வைத்துக் கொள்ளலாம்
என்று காத்திருந்த பாட்டாளி மக்கள் கட்சியை போல் அல்ல திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள். ஒரே நேரத்தில் திமுகவோடும் பேசலாம், அதிமுகவோடும் பேசலாம், எங்கே பேரம்படுகிறதோ அங்கே ஒப்பந்தத்தில் கையெழுத்திடலாம் என்று சந்தர்ப்பவாத அடிப்படையிலே ஒவ்வொரு தேர்தலிலும் முடிவெடுக்கக்கூடிய கட்சி தான் அந்த நாகை மாலியை எதிர்த்து நிற்கிற பாட்டாளி மக்கள். ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், பிரதிபலன் கருதாமல், அடுத்து வருகிற சட்டப்பேரவை தேர்தலை பற்றிய நிபந்தனை இல்லாமல் திமுக தலைவர் அண்ணன் தளபதி அவர்களோடு இணைந்து களமாடிய கட்சி சிபிஐஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள். கதவுகளை திறந்து வைக்கல, இங்க பேசலாமா அங்க பேசலாமா, யார் கூப்பிட்டாலும் பேசலாமா, ஒரே முடிவு திமுகவோடு தான் கூட்டணி. ஏன்? கொள்கை புரிதல். என்ன கொள்கை புரிதல்? தமிழ்நாட்டை ஒரு ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. இதுவரையில் இல்லாத ஒரு நெருக்கடி. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் இல்லை, அவருக்கு எதிராக களவாடிய செல்வி ஜெயலலிதா அம்மையார் இல்லை. இந்த இரண்டு பேரும் செல்வாக்கு படைத்த தலைவர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே இல்லை என்கிற இந்த சூழலை தனக்கு நல்வாய்ப்பாக கருதி இங்கே எப்படியாவது காலூன்றி விட வேண்டும் என்று துணியாய் துடிக்கிறது பாஜக, பாரதிய ஜனதா கட்சி. நேரடியாக அவர்கள் வந்து தமிழ்நாட்டிலே ஒரு ஊரில் கூட கிளையை கட்ட முடியாது. ஒரு உள்ளாட்சி தேர்தலில் ஊராட்சி மன்ற தலைவராக கூட வெற்றி பெற முடியாது. ஒரு ஒன்றிய கவுன்சிலர் கூட தனித்து பாஜகவால் வெற்றி பெற முடியாது. ஆகவே அதிமுக முதுகில் ஏறி பாமக முதுகில் ஏறி சவாரி செய்கிறது. நாடு எக்கேடு கெட்டால் என்ன, தமிழ்நாடு எக்கேடு கெட்டால் என்ன, தமிழ் அழிந்தால் என்ன, மாநில உரிமைகள் போனால் என்ன, டெல்டா மாவட்டங்கள் சிதைந்து போனால் என்ன, குடிநீர் நஞ்சானால் என்ன, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. தற்காலிகமாக நோட்டும் சீட்டும் வேண்டும் என்று பாமக, பாஜக, அதிமுக கூட்டணி அமைத்துக் கொண்டனர். அவர்களுக்கு இந்த நாட்டை பற்றி, மொழியை பற்றி, இனத்தை பற்றி, மாநில உரிமைகளை பற்றி, விவசாயத்தை பற்றி, விவசாய தொழிலாளர்களை பற்றி, அமைப்பு சாரா தொழிலாளர்களை பற்றி, அமைப்பு சார் தொழிலாளர்களை பற்றி எல்லாம் கவலை கிடையாது. எதை வேண்டுமானாலும் விமர்சனம் செய்வார்கள், கடைசி நேரத்திலே பேரம் பேசிக் கொள்வார்கள். ஆகவே பாரதிய ஜனதா கட்சியை தோளிலே தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய கட்சிகள் தான் ஒருபுறம் அதிமுக, இன்னொரு புறம் பாமக. சொல்ல போனால், இன்னும் குறிப்பாக சொல்ல போனால், தெளிவாக சொல்ல போனால், அதிமுக என்கிற பாஜக, பாமக என்கிற பாஜக, பாஜகவினுடைய பினாமி கட்சிகளாக மாறிவிட்டன. எம்ஜிஆர் காலத்தில் இருந்த அதிமுக அல்ல. அதிமுக தொண்டர்களே, அதிமுகவுக்கு தொடர்ந்து வாக்களிக்கக்கூடிய பழக்கமுள்ள வாக்காளர் பொதுமக்களே, நீங்கள் நினைப்பதை போல இன்றைக்கு இருக்கிற அதிமுக எம்ஜிஆர் காலத்து அதிமுக அல்ல, அல்லது அவருக்கு பிறகு அந்த கட்சியை வழிநடத்திய செல்வி ஜெயலலிதா அம்மையார் காலத்து அதிமுக அல்ல. அதிமுக தொண்டர்கள் கொண்டு நினைவுபடுத்த விரும்புகிறேன். 2019 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் திமுகவை எதிர்த்து பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த வேளையில் திடீரென்று தன்னுடைய தாக்குதலை திருப்பினார். யாருக்கு எதிராக? மோடிக்கு எதிராக. மோடி தலைமையில் இருக்கிற கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி, மோடி தலைமையிலே இருக்கிற கூட்டணி குழப்பங்கள் நிறைந்த கூட்டணி என்று விமர்சித்த செல்வி ஜெயலலிதா அம்மையார் நேரடியாக சொன்னார், மோடியா லேடியா, மோடி பார்ப்போம் வா என்று சொன்னார். நான் கேட்கிறேன், திமுகவை எதிர்த்துக் கொண்டிருந்த செல்வி ஜெயலலிதா அம்மையார் திடீரென்று மோடியை ஏன் எதிர்த்தார்? அதற்கு அவரே சொல்லுகிறார், ஒரு இடத்தில் பேசுகிறார். அவருடைய பேச்சு இன்றைக்கும் யூடியூபிலே கிடக்கிறது. ஜெயலலிதா அம்மையார் பேசுகிறார், நான் முன்பு ஒரு தவறு இழைத்து விட்டேன், தவறு செய்தால் அதை ஒப்புக்கொள்ளுகிற தைரியம் எனக்கு உண்டு, அந்த தவறுக்கு பரிகாரம் செய்யக்கூடிய வகையில் நானே பிஜேபி ஆட்சியை கவிழ்த்தேன். இப்போது சொல்லுகிறேன், இனி எந்த காலத்திலும் பிஜேபியோடு அதிமுக எந்த உறவையும் தொடர்பையும் வைத்துக் கொள்ளாது. இதை யார் பேசியது? அதிமுகவின் மறைந்த பொதுச் செயலாளர், மேனாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பேசினார்.
மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களே, நீங்கள் ஜெயலலிதா அம்மையாரை குலதெய்வமாக வணங்குவதாக சொல்லிக் கொள்கிறீர்கள், உண்மையா? அவருடைய விருப்பத்திற்கு மாறாக பிஜேபியோடு நீங்கள் கூடி குழவுகிறீர்கள். அதிமுகவை கொண்டு போய் அடமானம் வைத்து விட்டீர்கள். அதிமுக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தையே அடமானம் வைத்து விட்டீர்கள். இது அதிமுக தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் செய்த துரோகம் இல்லையா? அருமை தோழர்களே, கடந்த 5 ஆண்டுகளாக ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு நடந்த அரசு என்பது அதிமுக அரசு அல்ல, பிஜேபியின் பினாமி அரசு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சர் அல்ல, நரேந்திர மோடி தான் முதலமைச்சர். நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். அதிமுக என்பது கரைந்து விட்டது. எம்ஜிஆர் காலத்து அதிமுக அல்ல, ஜெயலலிதா காலத்து அதிமுக அல்ல, மோடி அதிமுக தான் இன்றைய திமுக. அதிமுக இன்றைய அதிமுக, மோடி அதிமுக. மோடியின் கட்டுப்பாட்டிலே சிக்கி கிடக்கிற அதிமுக, மோடியின் அரசியலுக்கு நீர்த்து போயிருக்கிற அதிமுக. இதை அதிமுக தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே திமுக கூட்டணிக்கு எதிரே நிற்கிற போட்டி கட்சி அதிமுக அல்ல, பாஜக. தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக அல்லது திமுக கூட்டணிக்கு எதிராக போட்டி கட்சியாக நிற்கிற தகுதியை அதிமுக இழந்துவிட்டது. அதிமுகவுக்கு அந்த தகுதி இல்லை. எனவே அதிமுகவை விமர்சிக்கவே தேவையில்லை என்கிற நிலை ஏற்பட்டுவிட்டது. அதிமுகவுக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் பிஜேபிக்கு போடுவதாகத்தான் பொருள். போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் பிஜேபியின் தாமரை சின்னத்திற்கு போடுவதாகத்தான் பொருள். அதே போல இந்த தொகுதியில் நீங்கள் மாம்பழத்திற்கு ஓட்டு போட்டால் அது மோடிக்கு போடுவதாகத்தான் பொருள். நினைவில் பாரதிய ஜனதா கட்சி என்றைக்காவது அடிப்படை பிரச்சனையை பற்றி பேசியிருக்கிறதா? குடிநீர் பிரச்சனை பற்றி பேசியிருக்கிறதா? சாலை வசதிகளை பற்றி பேசியிருக்கிறதா? சுடுகாடு இல்லாத மக்களுக்கு சுடுகாடு வேண்டும் என்று போராடி இருக்கிறதா? சுடுகாட்டு பாதை இல்லாத மக்களுக்கு சுடுகாட்டு பாதை வேண்டும் என்று போராடி இருக்கிறதா? விவசாய தொழில் நசித்து வருகிறதை அதை காப்பாற்ற வேண்டும் என்று என்றைக்காவது போராடி இருக்கிறதா? விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்யுங்கள் என்று போராடி இருக்கிறதா? பாதிக்கப்பட்ட விவசாயத்தை நீக்க வேண்டும் என்று என்றைக்காவது போராடி இருக்கிறதா? ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து போராடி இருக்கிறதா? சமூக நீதிக்கு ஆதரவாக போராடி இருக்கிறதா? பெண்ணுரிமைக்காக குரல் கொடுத்திருக்கிறதா? ஆணவ கொலைகளை தடுக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறதா? அவன் பேசுறது என்னன்னா, நீ இந்து, இவன் முஸ்லீம், இவன் கிறிஸ்தவன். பிஜேபிக்காரனுடைய ஒரே அரசியல் இதுதான். இந்தியா முழுவதும் கடந்த காலங்களில் இருந்து தொடர்ந்து பேசுகிற அரசியல் இதுதான். இவன் இந்து, இவன் முஸ்லீம், இவன் கிறிஸ்டியன், இவர்கள் எல்லாம் விடக்கூடாது. இவன் முஸ்லீமத்திற்கு எல்லோரையும் மாற்றுகிறான். இவன் பைபிளை படிக்க விடக்கூடாது, பைபிளை கொடுக்க வேண்டும். இவன் அந்நிய நாட்டை சார்ந்தவன், இவன் உள்ளூரிலே இருக்க வேண்டும். யாரோ ஒருவர் அண்மையிலே பேசியிருக்கிறான். யாரோ ஒரு ஆள் 2021க்கு பிறகு ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் பேசிய கருத்து இன்னொருவன் பேசியிருக்கிறான். 2021 டிசம்பருக்கு பிறகு இந்தியாவில் ஒரு கிறிஸ்தவனும் இருக்க முடியாது, ஒரு முஸ்லீமும் இருக்க முடியாது. அவன் எல்லாம் உடனடியாக எல்லாம் தாய் மதத்துக்கு திரும்ப வேண்டும், டெட்லைன் விதிக்கிறோம் என்று பேசியிருக்கிறார். இதுதான் அவருடைய அரசியல். இந்தியாவை ஏகாதிபத்திய நாடுகள் சுரண்டுகின்றன. அந்நிய முதலீடு வந்து குவிந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு மீண்டும் ஒரு காரணியாதிக்க உள்ள நாடாக மாறிவிட்டது என்பதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. எல்லாவற்றையும் கார்ப்பரேட் மயமாக்க வேண்டும். இந்து இந்து என்று பேசுவார்களே தவிர இவர்கள் யாருக்காக இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் மோடியின் பினாமியான அதானிக்காகத்தான் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். விவசாயத்துக்கு எதிரான சட்டங்கள் சொல்ல போனால் தமிழ்நாடு கொந்தளித்து எழுந்திருக்க வேண்டும். டெல்டா மாவட்டத்தில் தான் மிகப்பெரிய போராட்டம் வெடித்திருக்க வேண்டும், மிகப்பெரிய போராட்டம் வெடித்திருக்க வேண்டும். இந்த புதிய வேளாண் சட்டங்கள் அவ்வளவு ஆபத்தான சட்டங்கள். கொள்முதல் செய்வதற்குரிய அதிகாரங்கள் முழுமையாக அதானி குடும்பத்திற்கு போய் சேரக்கூடிய வகையிலே, அம்பானி குடும்பத்திற்கு போய் சேரக்கூடிய வகையிலே இந்த சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்.
விவசாய நிலங்களை எல்லாம் கார்ப்பரேட் மயமாக்கி அதை அவர்களின் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விவசாயிகளை நிறுவன தொழிலாளிகளாக நடத்துகிற வகையிலே சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த புதிய வேளாண் சட்டங்களை பஞ்சாப் மாநிலமும் ஹரியானா மாநிலமும் தொடர்ந்து எதிர்த்து போராடி வருவதை நாம் அறிவோம். ஏன் குறைந்தபட்ச கூலி விலை நிர்ணயம், குறைந்தபட்ச விலையை நிர்ணயிக்கக்கூடிய சட்டம் தேவை. ஆனால் மோடி ஒத்துக்கொள்ளவில்லை. அது இருக்கு, ஏற்கனவே இருக்கு. அதை வெளிப்படையாக ஒரு சட்டமாக கொண்டு வர வேண்டும். அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. இந்த சட்டங்கள் நடைமுறைக்கு வந்தால் நம்முடைய மாவட்டங்களில் இருக்கிற மண்டிகள் இருக்காது. இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தால் ரேஷன் கடைகள் இருக்காது. ரேஷன் கடைகளை எல்லாம் ஒழிக்க வேண்டும் என்பது தாராளமயமாதல், தனியார்மயமாதல், உலகமயமாதல் கோட்பாட்டிலே ஒரு அம்சம். அரசாங்கம் செலவு செய்யக்கூடாது, வரவு மட்டும்தான் எதிர்பார்க்க வேண்டும். செலவு செய்வதோ இலவசமாக எதையும் தருவதோ கூடாது என்பது அந்த கோட்பாடுகளிலே ஒன்று. ஆகவே ரெண்டு விஷயங்களை பிஜேபி செய்கிறது. ஒன்று, சமூக ரீதியாக இந்திய சமூகத்தை சனாதனமயப்படுத்துவது, பிறப்பின் அடிப்படையிலே உயர்வு தாழ்வை நிலைநாட்டுவது, பெண்கள் ஆண்களுக்கு கீழானவர்கள் என்று மீண்டும் அடக்கி ஒடுக்குவது. இதை நிலைநிறுத்த வேண்டுமானால் இவனுக்கு தமிழன்கிற உணர்வு இருக்கக்கூடாது, பாட்டாளி வர்க்கம் என்கிற உணர்வு இருக்கக்கூடாது, இவனுக்கு ஓபிசி என்கிற உணர்வு இருக்கக்கூடாது, இவன் எஸ்சி எஸ்டி என்கிற உணர்வு கொண்டவனாகவும் இருக்கக்கூடாது. இவனுக்கு இந்த உணர்வு இருந்தால் இவன் சாதி உணர்வை மெல்ல மெல்ல இழந்து விடுவான். சாதி உணர்வை இழந்தால் மத உணர்வை முற்றிலும் இழந்து விடுவான். மத வெறியை தூண்டுவதற்கு எது அடிப்படை தேவையாக இருக்கிறது என்றால் சாதி வெறி அடிப்படையாக இருக்கிறது. எனவே அந்தந்த சாதியும் தனித்தனியா இருக்கணும். நீ ஓபிசி கூட இருக்கக்கூடாது, உடைச்சின் எல்லாத்தையும். அகில இந்திய அளவில் ஓபிசி இருந்தா 60% 70% மேல இருக்க ஸ்ட்ரெங்க், ஆல் இந்தியா அளவில் மிகப்பெரிய பலம். தமிழ்நாட்டில் கூட ஓபிசி ஒன்று சேர்ந்தால் மிகப்பெரிய சக்தி. அதை உடைக்க வேண்டும். நீ வேற சாதி, நீ வேற சாதி, நீ வேற சாதி, உனக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு, உனக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு, உனக்கு ஒரு உடைமுறை இருக்கு, உனக்கு ஒரு உணவு முறை இருக்கு, உன் கோயில நீ பாதுகாத்துக்க, உன்னுடைய வழிபாட்டு முறையை நீ பாதுகாத்துக்க. இப்படி சாதி உணர்வை தூண்டி தூண்டி மதவெறியை இங்கே வளர்க்க வேண்டும் என்பதுதான் பிஜேபியின் செயல் திட்டம். ஒன்று, இது பிஜேபியின் செயல் திட்டம் என்பதை விட RSS செயல் திட்டம். பிஜேபியை புரிந்து கொள்ள வேண்டுமானால் RSS புரிந்து கொள்ள வேண்டும். RSS என்கிற ஒரு இயக்கம் பிஜேபியை நீண்ட காலமாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறது. அதுதான் பிரதமர் வேட்பாளரை தீர்மானிக்கிறது. தமிழ்நாட்டில் 20 இடங்கள் அதிமுக வாங்கியிருக்கிறாங்களா, 20 வேட்பாளரையும் தமிழ்நாட்டு தலைவர் எல் முருகனா தீர்மானித்தார் கிடையாது. RSS இயக்கம் தான் தீர்மானித்தது. RSS இயக்கம் தான் தீர்மானித்தது. இந்தியிலே வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார்கள். அதிமுகவை பயன்படுத்தி அவர்கள் இங்கே வலிமை பெற்றால் தமிழ் இருக்காது. இந்தி தான் தமிழ்நாட்டிலே 10 ஆண்டுகளில் வளர்ச்சி பெறும். அவன் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கான் பிஜேபி, தமிழ்நாடு என்கிற பெயரை தட்சிண பிரதேசம் என்று மாற்றப் போகிறோம். வடமொழியில, இந்தியில தட்சிணம் என்றால் தெற்குன்னு அர்த்தம், பிரதேசம் என்றால் மாநிலம் என்று பொருள். தமிழ்நாட்டுக்கு தட்சிண பிரதேசம் என்று பெயர் சூட்டப் போவதாக சொல்லுகிறார்கள். சென்னையை யூனியன் பிரதேசமாக மாற்றப் போகிறார்கள். தமிழ்நாட்டில் உள்ள 44,000 கோயில்களையும் அரசிடமிருந்து பிடுங்கி சாமியார்களிடமும் சாதுக்களிடமும் ஒப்படைக்கப் போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட எல்லா தனியார் கோயில்களையும் மக்களிடமிருந்தும் பிடுங்கி அவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிற சாமியார்கள் சாதுக்களின் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு போக போகிறார்கள். அவர்கள் கருவறையிலே என்ன மொழி இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் தான் தீர்மானிப்பார்கள். ஆகவே இங்கு முஸ்லிம் கிறிஸ்தவன் என்கிற வெறுப்பை விதைத்து தமிழ்நாட்டு மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி சாதி ரீதியாகவும் பிளவுபடுத்தி இதுவரையில் நாம் கட்டி காப்பாற்றி வந்த சமூக நீதி கோட்பாட்டை சிதைத்து விடுவார்கள். எனவேதான் நான் சொன்னேன், இது வழக்கமான சராசரியான தேர்தல் அல்ல. ஒரு பயங்கரவாத கொள்கையை கொண்ட RSS இயக்கம் திட்டமிட்டு குறிவைத்து தமிழ்நாட்டை தம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக அதிமுகவையும் பாமகவையும் பயன்படுத்துகிற ஒரு தேர்தல்.
234 தொகுதிகளிலும் பிஜேபி தான் போட்டியிடுகிறது திமுக கூட்டணியை எதிர்த்து. நினைவிலை வைத்துக் கொள்ளுங்கள். பாமக என்பது பாஜக என்பதன் இன்னொரு வடிவம், அதிமுக என்பது பாஜகவின் இன்னொரு முகம். எனவே பாமக வெற்றி பெற்றாலும் பிஜேபி தான், அதிமுக வெற்றி பெற்றாலும் பிஜேபி தான். இவர்கள் தமிழ்நாட்டை கூறு போட்டு விடுவார்கள். பகுத்தறிவு பகடவன் தந்தை பெரியார் அவர்களால், பேரறிஞர் அண்ணா அவர்களால், தலைவர் கலைஞர் அவர்களால் கட்டி காப்பாற்றப்பட்ட தமிழ் மண் சின்ன சின்னமாய் சிதைந்து போகும். தோழர்களே, இந்த தேர்தல் ஒரு டிரான்ஸ்பார்மேஷன் நிகழக்கூடிய தேர்தல். எந்த திசைவெளியிலே தமிழ்நாடு போக போகிறது, எதிர்காலம் எப்படி அமைய போகிறது, உத்தரப்பிரதேசமாக தமிழ்நாட்டை மாற்றப் போகிறார்களா அல்லது தமிழ்நாடு தமிழ்நாடாகவே இருக்க போகிறதா? பெரியார் கண்ட தமிழ்நாடாக, அண்ணா கண்ட தமிழ்நாடாக, அண்ணா கண்ட தமிழகமாக இந்த தமிழகம் இருக்க வேண்டுமானால் அண்ணன் தளபதி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இது திமுகவின் விருப்பம் மட்டுமல்ல, இது காங்கிரசின் விருப்பமும் தான். தளபதி முதலமைச்சராக வேண்டும் என்பது திமுகவின் ஆசை மட்டுமல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆசையும் தான், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆசையும் தான், மதிமுகவினுடைய விருப்பமும் தான், விடுதலை சிறுத்தைகளின் விருப்பம். ஏன் திமுக ஆட்சிக்கு வந்தால்தான் இந்த சனாதன சக்திகளை விரட்டி அடிக்க முடியும். தொழிலாளர் நல சட்டங்களுக்கு எதிராக நாம் குரல் கொடுக்க முடியும். நீட் தேர்வை ரத்து செய்ய முடியும். இந்த வேளாண் சட்டங்களுக்கு எதிராக நாம் நாடாளுமன்றத்திலே குரல் கொடுக்க முடியும். சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று சொல்லுகிற அந்த வலிமை திமுக ஆட்சிக்கு வந்தால்தான் நடக்கும். அதிமுக தப்பித்தவரை வந்துவிட்டால் வர வாய்ப்பே இல்லை. ஒன்றிரண்டு இடங்களில் அதற்கு துளியும் வாய்ப்பே இல்லை. ஒருவேளை வாதத்திற்காக சொல்லுகிறேன், வந்துவிட்டால் தமிழ்நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது. தோழர்களே, வட இந்திய மாநிலங்களைப் போல தமிழ்நாடும் மதவெறி பூமியாக மாறிவிடும். சாதிவெறி சண்டைகளும் மதவெறி சண்டைகளும் தலைவிரித்தாடும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி டெல்டா மாவட்டங்களில் நடத்தி எத்தனை போராட்டங்களை சாதிய குடும்பங்களுக்கு எதிராக நடத்தி இங்கே உழைக்கும் மக்களை காப்பாற்றி இருக்கிறார்கள். நாம் எல்லாம் பிறப்பதற்கு முன்பே வெண்மணி நிகழ்ந்தது, கூலி உயர்வு போராட்டம் நடந்தது. யார் இந்த போராட்டத்தை நடத்த முடியும்? யோசித்து பாருங்கள். விவசாயிகளின் நலன்களுக்காக அப்படிப்பட்ட போராட்டத்தை, வெற்றிகரமான போராட்டத்தை கம்யூனிஸ்ட் கட்சிகளால் மட்டுமே நடத்த முடியும். நடத்தி இருக்கிறார்கள், நடத்தி சாதித்திருக்கிறார்கள். முற்போக்கான ஜனநாயக சக்திகளாக இன்றைக்கும் களத்திலே நிற்பவர்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ மறந்தும் மதவாதத்திற்கு துணை போவார்களா? ஒன்றை மட்டும் சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன். பாரதிய ஜனதா கட்சியின் செயல் திட்டங்களில் முக்கியமானவை பல உண்டு. அதிலே ஒன்று, காங்கிரஸ் இல்லாத இந்தியா, கம்யூனிஸ்ட் இல்லாத இந்தியா. கம்யூனிஸ்டையும் அழிக்க வேண்டுமாம், காங்கிரஸையும் அழிக்க வேண்டுமாம். இந்திய அளவில் இதுதான் அவர்களின் முழக்கம். கம்யூனிஸ்டுகளை ஏன் அவர்கள் எதிரிகளாக பார்க்கிறார்கள்? உழைக்கிற சாதாரண மக்களுக்காக அவர்கள் உழைக்கிறார்கள். சாதி கொடுமைகளுக்கு எதிராக போராடுகிறார்கள். பெண்களின் விடுதலைக்காக போராடுகிறார்கள். மத வெறியை வெளிப்படையாக எதிர்க்கிறார்கள். மதவாத அரசியலை எதிர்க்கிறார்கள். மோடி, அமித்ஷா வைக்கிற இந்துத்துவா என்கிற போலியான இந்து மக்களை தன்மையப்படுத்துவதற்காக நடக்கிற அந்த அரசியலை அம்பலப்படுத்துகிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சிகளோ திமுகவோ விடுதலை சிறுத்தைகளோ இந்து சமூகத்திற்கு எதிரானவர்கள் அல்ல, உழைக்கும் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. எல்லோரும் இந்த கட்சிகளில் இருப்பவர்கள் பெரும்பான்மை இந்துக்கள் தானே. கம்யூனிஸ்ட் கட்சியிலே கூட பெரும்பான்மையாக இந்துக்கள் தான் இருக்க முடியும். காங்கிரஸ் கட்சியே பெரும்பான்மையாக இந்துக்கள் தான் இருக்க முடியும். விடுதலை சிறுத்தை கட்சியிலும் பெரும்பான்மையாக இந்துக்கள் தான் இருக்க முடியும். இந்த சமூகமே பெரும்பான்மையாக இந்து சமூகமாக இருக்கிறது. ஆனால் ஏதோ அவர்கள் தான் இந்துக்களுக்கு மட்டுமே பாதுகாப்பாளர்கள் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார் மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக. ஆகவே கம்யூனிஸ்ட் இல்லாத இந்தியா, காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்று முழக்கமிட்ட அவர்கள் தமிழ்நாட்டிலே
கழகங்கள் இல்லாத தமிழகம். அதாவது திமுகவும் கூடாது, அதிமுகவும் கூடாது. தேர்தலுக்கு பிறகு அதிமுக இருக்காது. அதிமுகவை திமுக இருக்காது. பிஜேபியை சுவாகா பண்ணுவது. பார்த்துக் கொள்ளுங்கள். கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்களையும் உறுப்பினர்களையும் விலைக்கு வாங்குகிற ஒரே அநாகரிக அரசியல் செய்யக்கூடிய கட்சி பிஜேபி. பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தலுக்கு பிறகு நேர்த்து போகும். பிஜேபிக்கு போய் சேர்ந்து விடுவார்கள் அல்லது பிஜேபி அரசியல் அவர்களை சாப்பிட்டு விடும். இதுதான் நடக்கப் போகிறது. அதிமுகவையும் பாமகவையும் அழிக்க போவது திமுக அல்ல, பாஜக தான். அருமை தோழர்களே, இந்த தேர்தல் பிஜேபி என்கிற ஒரு பயங்கரவாத அரசியலை முன்னெடுக்கக்கூடிய கட்சிக்கும் ஜனநாயகத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் இடையிலே நடக்கிற ஒரு கருத்தியல் போர், ஒரு தத்துவ யுத்தம். அதில் இன்றைக்கு திமுகவோடு போர்த்து நிற்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கீழ்வேலூரில் நாகை மாலி அவர்களை வேட்பாளராக அவர் பல்லாயிரக்கணக்கான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். இந்த சின்னம் விசிகா சின்னத்தை போல புதிய சின்னம் இல்லை, மக்களுக்கு நன்கு அறிமுகமான சின்னம். கதிர் அறிவால் சுத்திய நட்சத்திரம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவால் சுத்திய நட்சத்திரம். இது டெல்டா மாவட்டத்திற்கு நன்றாக பழக்கமான சின்னம். பழக்கமான சின்னம். வெண்மணியிலே வீர வரலாறு படைத்த சின்னம். விவசாய பெருங்குடி மக்களின் உரிமைகளை பாதுகாத்த சின்னம். எனவே நாகை மாடி சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினராக அண்ணன் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் வர வேண்டும். நாகை மாடியின் வெற்றிக்கு என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் வீதி வீதியாக சென்று வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரிக்க வேண்டும். நாகை மாடி அவர்களின் வெற்றியில் விடுதலை சிறுத்தைகளின் பங்கு மகத்தானது என்று நன்றி சொல்லக்கூடிய வகையில் எஞ்சியுள்ள இந்த நாட்களில் உங்கள் பணிகள் சிறப்பாக அமைய வேண்டும் என்று கேட்டு வாக்களியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம் வெற்றியின் சின்னம், பாட்டாளி வர்க்கத்தின் சின்னம், உழைக்கும் மக்களின் சின்னம், ஏகாதிபத்திய எதிர்ப்பின் சின்னம், சனாதனத்தை விரட்டியடிக்கும் சின்னம், மதவெறியை எதிர்க்கும் சின்னம்,